இனிமேல் என்ஓசி தேவையில்லை. சிறுபான்மையினர் ஓட்டுக்காக மு.க. ஸ்டாலின் போட்ட திடீர் உத்தரவு எதிரொலி. கோயில் முன்பு மசூதி, சர்ச் கட்ட திட்டமா? அரசாணைக்கு மதுரை உயர் நீதிமன்றம் போட்ட அதிரடி தடை. கோட்டைக்கு பறந்த அவசர நோட்டீஸ். அதிரடியாக களமிறங்கிய இந்து முன்னணி. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது என்றதும் ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கி வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் இப்படித்தான் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் வாக்குறுதிகளாக அளித்துவிட்டார். அதே போலதான் இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் மீண்டும் வாக்குறுதிகளை அள்ளிவிட்டு வருகிறார் ஸ்டாலின். அதிலும் இந்த முறை பாஜக தமிழ்நாட்டில் அழுத்தமாக கவனம் செலுத்தி வருவதால் இந்துக்களின் ஓட்டு தனக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் கிறிஸ்தவ முஸ்லிம்களை முழுமையாக தன் பக்கம் திருப்பும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். அதற்காக கிறிஸ்தவ முஸ்லிம் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில வாக்குறுதிகளையும் கொடுத்து வருகிறார். அந்த வகையில் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஸ்டாலின் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார். அது என்னவென்றால், இனிமேல் சர்ச் போன்ற வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு மாவட்ட அதிகாரிகளிடம் நீங்கள் என்ஓசி என்ற தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சர்ச் கட்டிக் கொள்ளலாம் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் 8ஆம் தேதி அது குறித்த அரசாணையை வெளியிட்டார். அதாவது சர்ச், மசூதி போன்ற வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எந்த அனுமதியும் கேட்க வேண்டியது இல்லை. அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கட்டிக் கொள்ளலாம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்துள்ளார் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் இதை எதிர்த்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை இந்து முன்னணி தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்ன தீபத்தூண் தீர்ப்பை உறுதிப்படுத்திய 2 நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்திருக்கிறது. அதாவது இந்து முன்னணி தாக்கல் செய்த இந்த பொதுநல மனுவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியில் அங்குள்ள பாதிரியார்கள் முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அது என்னவென்றால், இனிமேல் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார் என யாரிடத்திலும் என்ஓசி என்ற தடையில்லா சான்றிதழ் வாங்க வேண்டியது இல்லை, நீங்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் என்று கூறியிருந்தார். ஆனால் ஒரு இடத்தில் ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும்போது இன்னொரு மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலம் அதில் கட்டும்போது ஏகப்பட்ட சர்ச்சைகள் வருகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையை எடுத்துக்கொண்டால் அங்குள்ள முருகன் கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது. ஆனால் அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சிக்கந்தர் பாஷா என்ற இஸ்லாமியரை அந்த மலையில் புதைத்துவிட்டு அந்த இடத்தில் தர்கா கட்டியுள்ளார்கள். இப்போது அந்த தர்கா அங்கு இருப்பதால் முருகன் கோவில் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று திமுக அரசு தடை போடுகிறது. இந்த அளவுக்கு இந்து கோயில் உள்ள இடங்களில் மற்ற வழிபாட்டு தலங்களை கொண்டு வைத்துவிட்டு அவர்களுக்கே முழு சுதந்திரம் கொடுக்கும் திமுக அரசு இந்துக்களின் வழிபாட்டு முறைகளுக்கு தடை போடுகிறது. அதோடு ஒரு வழிபாட்டு தலத்திற்கும் இன்னொரு வழிபாட்டு தலத்திற்கும் இடையே எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்க வேண்டும் என்று சட்ட திட்டங்கள் உள்ளது. ஆனால் இது எதையும் யோசிக்காமல் தேர்தல் வரப்போகிறது என்றதும் சிறுபான்மையினருக்கு சலுகை காட்ட வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்படி ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளார். அதனால் இதற்கு நீதிமன்றம் தடை போட வேண்டும், விதிமுறைகளுக்கு உட்பட்டு வழிபாட்டு தலங்கள் கட்ட உத்தரவு வேண்டும் என்று இந்து முன்னணி அந்த பொதுநல மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளது. இதை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு, எந்த ஊர் கட்டிடங்கள் கட்டுவதாக இருந்தாலும் அதற்கு முறையான சான்றிதழ் பெற வேண்டும் என்பதுதான் அரசாணையாகும். ஆனால் வழிபாட்டு தலங்கள் எங்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் என்று எப்படி உத்தரவிட முடியும்? அப்படியென்றால் அரசாங்கத்திடம் எந்தவித ஒப்புதலும் பெற வேண்டியது இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள், வழிபாட்டு தலங்களோ இல்லை வேறு கட்டிடங்களோ எதுவாக இருந்தாலும் முறைப்படி உரிய அதிகாரிகளிடத்தில் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். அவர்கள் விருப்பத்திற்கு எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கட்டிவிட முடியாது. அதனால் வழிபாட்டு தலங்களுக்கு என்ஓசி என்ற தடையில்லா சான்றிதழ் தேவையில்லை என்று தமிழக அரசு பிறப்பித்திருக்கும் அரசாணைக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் என்று கூறியுள்ள நீதிபதிகள், இதுகுறித்து தமிழக அரசு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள். இதையடுத்து இந்து முன்னணி சார்பில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக திரும்பியிருக்கிறார்கள். அதனால் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஓட்டுகளையாவது தான் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற சட்ட விரோதமான வாக்குறுதிகளை கொடுக்கிறார். எந்த ஒரு வழிபாட்டு தலம் கட்ட வேண்டும் என்றாலும் அதற்கு அங்குள்ள மாநகராட்சியிடம் உரிமை பெற வேண்டும். வீடு உள்ளிட்ட வர்த்தக கட்டிடங்கள் கட்டினாலும் கூட அனுமதி பெற வேண்டும் என்ற சட்டத்திட்டம் உள்ளது. ஆனால் தமிழக முதல்வர் சிறுபான்மையை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி சர்ச், மசூதிகளை கட்ட என்ஓசி தேவையில்லை என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். அப்படியென்றால் இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா கட்டியவர்கள் அடுத்து கோவிலுக்கு கீழே உள்ள முருகன் கோவில் அருகிலேயே இன்னொரு மசூதி கட்டுவார்கள். அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்று திறந்து வைப்பார். ஆனால் அந்த இடத்தில் மசூதி கட்டினால் எவ்வளவு பிரச்சனைகள், சர்ச்சைகள் ஏற்படும் என்பதை அவர் யோசிக்கவில்லை. அவரை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக
இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துள்ளார். அதற்கான அரசாணையை மின்னல் வேகத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த அளவுக்கு எப்படியாவது தேர்தலில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இதுபோன்று சட்டத்தை மீறிய விஷயங்களை வாக்குறுதிகளாக கொடுக்க தொடங்கியிருக்கிறார். அதனால் இந்து மதத்தையும் இந்துக்களையும் அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மு.க.ஸ்டாலின் கொடுத்து வரும் இதுபோன்ற வாக்குறுதிகளை கருத்தில் கொண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்து மக்கள் திமுகவை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும், திமுக என்ற கட்சியை தமிழக அரசியல் களத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும், அதற்காக ஒட்டுமொத்த இந்துக்களும் அணிதிரள வேண்டும் என்று இந்து முன்னணி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அடுத்த செய்தி, சபாநாயகர் அப்பாவு அறையில் OPS உடன் 15 நிமிடம் ஆலோசனை நடத்திய சேகர் பாபு திமுகவில் இணையப் போகிறாரா? சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை வெடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாருமே எதிர்பாராத வகையில் டிடிவி தினகரன் இணைந்துவிட்டார். அதனால் அடுத்தபடியாக OPSம் இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் OPS பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் நேற்று கோட்டையில் உள்ள சபாநாயகர் அப்பாவு அறையில் OPS மற்றும் அமைச்சர் சேகர் பாபு இருவரும் 15 நிமிடங்கள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. OPSஐ பொறுத்தவரை தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டார். ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் மோடியை சந்திக்க முயற்சி எடுத்தார். அப்போது அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. குறிப்பாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிட்டதால் OPSஐ எக்காரணம் கொண்டும் இந்த கூட்டணிக்குள் விடக்கூடாது என்று எடப்பாடி தொடர்ந்து டெல்லி மேலிடத்தை வலியுறுத்தி வருகிறார். அதிலும் டிடிவி தினகரனை கூட ஏற்றுக்கொண்ட எடப்பாடி OPS விவகாரத்தில் உறுதியாக இருக்கிறார். இதன் காரணமாகவே பாஜகவும் அவரை தற்போது கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் திமுகவினர் OPSஐ தங்கள் கட்சிக்குள் கொண்டு வர தற்போது திட்டமிட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பல அதிமுக புள்ளிகள் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார்கள். OPSின் ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பலரும் திமுகவில் இணைந்துள்ளார்கள். அதனால் அடுத்தபடியாக OPSையும் திமுகவுக்குள் கொண்டு வர முயற்சி நடக்கிறது. இது சம்பந்தமாகத்தான் நேற்று சபாநாயகர் அப்பாவு அறையில் அவரிடத்தில் சேகர் பாபு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். என்றாலும் OPS இதுவரை அவருக்கு பிடிகொடுக்கவில்லையா, யோசிக்க டைம் கேட்டிருப்பதாக திமுக வட்டாரங்களில் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. பிளேட்டை மாற்றிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதிலிருந்து திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று கூறி வந்தார் விஜய். ஆனால் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பிளேட்டை மாற்றி போட்டு பேசியுள்ளார். அதாவது திமுக மற்றும் அதிமுகவை தீய சக்தி, ஊழல் சக்தி என்று அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். கடந்த காலங்களில் அதிமுகவை விமர்சிக்காமல் இருந்து வந்த விஜய் இந்த முறை அதிமுகவையும் விமர்சனம் செய்துள்ளார். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சியும் செல்லவில்லை என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. அதனால் இன்று அவர் பேசும்போது தமிழக அரசியலில் எங்களுக்கு நட்பு சக்தி இருந்தாலும் இல்லை என்றாலும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் என்று பேசியிருக்கிறார். அதோடு எங்களுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் இருப்பதாக சில கட்சியினர் செய்தி பரப்புகிறார்கள். ஆனால் எங்களுக்கு யாரும் எந்தவித அழுத்தமும் கொடுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் திமுக அழுத்தம் கொடுத்து வருகிறது. எங்கு ஊழல் எதிலும் ஊழல் என்ற ஒரு மோசமான ஆட்சியை மு.க.ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நமக்காக உழைக்கும் உண்மையான ஒரு தலைவர் வரமாட்டாரா என்று மக்கள் ஏங்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது என்று பேசியுள்ள விஜய், தமிழ்நாட்டில் உள்ள திமுக பாஜகவை விமர்சிக்கிறது, ஆனால் அதிமுக பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதாகவும் கூறுகிறார்கள். என்ன கேட்டால் அதிமுக பாஜகவிடம் நேரடியாக சரண்டர் ஆகிவிட்டார்கள், ஆனால் திமுகவும் மறைமுகமாக சரண்டர் ஆகி கிடக்கிறார்கள் என்று பேசியிருக்கிறார் விஜய்.